பால் நிலா பொழிந்து கொண்டு இருந்தது. மனைவிக்காக காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து புல்தரையில் சாய்ந்தான் மதுச்சந்திரன். அவ்வப்போது மனைவியோடு நிலவில் ஒளியில் அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருப்பான் மதுச்சந்திரன். அம்மாவிடம் பேசினால் மனோவிற்கு நேரம் போவதே தெரியாது. கொலுசுகள் சப்தமிட வந்த மனோகரணி கணவன் அருகில் அமர்ந்தாள். உங்களை எவ்வளோ நேரமா தேடுறேன் தெரியுமா? நீங்க இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? நமக்கு வசதியா இந்த இடம் ஒண்ணுதான் இருக்கு ஹனி. வசதியாவா? சிரிப்புடன் அவள் கைப்பற்றி தன்னருகில் அசாய்த்தான் மதுச்சந்திரன். எவ்வளோ நேரம் ஹனி? சாரி சந்தர், அம்மாவை தாலாட்டு பாடி தூங்க வச்சாச்சா? இனி என் பக்கத்திலேயே இருப்பியா? ம், அத்தை போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி அம்மாவை தாளாட்டுற அற்புதமான பொண்ணை ஆண்டவன் கொடுத்துருக்கான். ஹனி, மனோகரனின் விழிகள் நொடியில் கண்ணீர் துளிகளை சிதறவிட்டன. எதுக்குடா அலற? ஹனி, இங்க பாரு. துடைக்க துடைக்க வடியும் கண்ணீரை கண்டு பதறினான் மதுச்சந்திரன். சாரி ஹனி, நான் எதுவும் பேசல, நீ அழாதே. அணை உடைத்து பாயும் வெள்ளமும் மனை உடைந்து பாயும் கண்ணீரும் கட்டுப்படுத்த இயலாதது. அம்மா அம்மா பாவம் சந்தர். அழாதே குட்டி, உன் சந்தர் சொன்ன கேப்பதானே. தன் மார்பில் சாய்ந்து தேம்புவலை தேற்ற முடியாமல் திணறினான் மதுச்சந்திரன். ஏதோ கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருக்கலாம் என்று நினைத்தால் இப்படி உளறி கொட்டி விட்டையே சந்திரா. கடவுள் என் அம்மாவை எந்த குறையும் இல்லாம தான் படைச்சிருக்காரு சந்தர். என்னால தான் அம்மாவுக்கு காது கேட்காம போச்சு. இந்த பாவியால தான். அம்மா பாவம் தான் பண்ணியிருக்காங்க. ஹனி, அந்த மிருகம் இடத்திலிருந்து மகளை காக்கும் முயற்சியில் தனது கேட்கும் திறனை இழந்தாரா? அந்த அரக்கனை நான் அப்பான்னு சொல்ல மாட்டேன். சொல்ல வேண்டாம் குட்டி, நீ அந்த ஆளை அப்பானே சொல்ல வேண்டாம். அந்த அரக்கன்தான் குழந்தை வேண்டாம்னு சொல்லி என் அம்மாவை அடிச்சு. அம்மாவுக்கு அப்பா இருந்துதான் காது கேட்கறதில்ல சந்தர். நான் என் அம்மாவை பிடிச்ச சாபம் சந்தர். கருவிலே இருக்கும்போதே என் அம்மா வாழ்க்கையே அழிச்ச பாவி. வேண்டஹனி, இப்படியெல்லாம் பேசாதே. அவனோட அரக்கத்தனத்துக்கு நீ எப்படி பொறுப்பாவ? அம்மா அம்மா என்கிட்ட சாமிக்கு அம்மா மேல கோபம், அதான் அம்மாவுக்கு காது கேட்கறது இல்லைன்னு சொல்லுவாங்க சந்தர். மனோகரணி ஓவென்று கதறியால அவள் தலையை தடவியவாறே நெடுநேரம் அமர்ந்திருந்தான் மதுச்சந்திரன். 6 வருடத்துக்கு முன்பும் அம்மா எதுவும் கூறவில்லை. இப்பொழுது திருமணத்துக்கு முன்பு மனோவின் கடந்த காலம் குறித்து பேசவில்லை. சந்திரா, மனோவுக்கு அப்பா அன்பு கிடைக்கலன்னு அம்மா கூடவும் இருக்க முடியல. நிறைய கஷ்டப்பட்டுட்டா. நீ அவளுக்கு எல்லாமா இருந்து அன்பு காட்டணும். தாயின் வார்த்தைகள் காதில் எதிரொலிக்க அழுத்தழுது ஓய்ந்து அப்படியே தூங்கிவிட்டவளின் முகத்தை நிமிர்த்தி நெற்றியில் முத்தமிட்டான் மதுச்சந்திரன். சாரி குட்டி, நானே உன்னை அழ வச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு ஹனி. குளிர் அதிகரிக்க மனைவியை கையில் ஏந்தி கொண்டு அன்பாலத்தை விடுத்து மனோகரணியின் தாயிடம் சென்றான் மதுச்சந்திரன். அத்த அத்த. விழித்திருந்த மரகதமணி உடனே கதவை திறந்தார். மாப்பிள்ள, மனோவுக்கு தூக்கத்தான் அத்த, பதட்டப்படாதீங்க. இன்னைக்கு இங்க தூங்கட்டும். மனோகரணியை மெல்ல அவள் படுக்கையில் படுக்க வைத்தான் மதுச்சந்திரன். மகள் முகத்தை தெரிந்த கண்ணீர் தடத்தை கண்டு கண்களில் கேள்வியுடன் மதுச்சந்திரன் முகத்தை பார்த்தான் மரகதமணி. அத்தை, மனோ அவளால தான் உங்களுக்கு காது கேட்காம போச்சுன்னு சொல்லியிருப்பான். இன்னும் ஏதாவது உளறி இருப்பான். மகளின் முகத்தை கண்ணீருடன் வருடினார் மரகதமணி. இவ இப்படிதான் எப்பவும் உளறிக்கிட்டே இருப்பா மாப்பிள்ள. மனவளை எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை மாப்பிள்ள. என்னால தான் அவளுக்கு எங்கேயாவது நல்ல குடும்பத்தில் பிறக்காம. ப்ளீஸ் அத்தை, அழாதீங்க. கண்டவன் எல்லாம் என் பொண்ணை அடிக்கிறத நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ள,
அவ பசியில துடிக்கிறதையும் பார்த்தேன், வழியில அழுகிறதையும் பார்த்தேன். அவளுக்கு போதை ஊசி போட்டான் அந்த பாவி. அதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். என் வயித்துல பிறந்த பாவம் 18 வயசுலயே எல்லா கொடுமைகளையும் அனுபவிச்சுட்டா. கதறி எழும் உள்ளத்தை மறைத்து அழாதீங்க அத்தை. மனோஹினி எப்பவும் சந்தோஷமா இருப்பா. நான் அவளை என் உயிரா பார்த்துக்குவேன். முயன்று வருவித்த சாதாரண குரலில் கூறினான் மதுச்சந்திரன். எனக்கு தெரியும் மாப்பிள. கண்ணீரை துடைத்தபடியே அறையிலிருந்து வெளியேறினார் மரகதமணி. அத்தனை நேரமும் கண்களில் தேக்கி வைத்திருந்த கண்ணீரை சிதறவிட்ட மதுச்சந்திரன் மனைவியை அள்ளி எடுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டு சப்தமின்றி விசித்தான். அழுவதும் பாதுகாப்பாய் அணைப்பதுமாய் இருந்த மதுச்சந்திரனை கண்டு காலமும் பரிதாபப்பட்டது. பலவீனமான தன் காதல் நெஞ்சம் மனோகரணியின் இதயத்தை உடைத்து தூள் தூளாக்கி இருப்பதை அறியாத மதுச்சந்திரனின் விழி மலை இரவெல்லாம் தொடர்ந்தது. அறுசுவை உணவகம். தயங்கிய கால்களை நகர்த்தி உள்ளே எட்டு வைத்தாள் மனோகரணி. அப்பெரிய உணவகத்தினுள் கணவனை எங்கு சென்று காண்பது என்று தெரியாமல் விழித்தாள். மனோகரணி தன் கைபேசியை எடுக்கவும் அங்கு வந்த சத்யன் அவளை கண்டு வியப்புடன் அவளிடம் விரைந்தான். மனோ, அண்ணா, சந்திரன், வா என் கூட. சத்யனை பின்தொடர்ந்து சென்ற மனோகரணி நிறைந்து வழிந்த மக்கள் கூட்டத்தை கண்டு பிரமித்தாள். முதல் முறையாக இப்பொழுதுதான் அறுசுவைக்கு வருகை புரிகிறாள் மனோகரணி. இங்கதான் உன் சந்திரன் யாருக்கும் முகம் காட்டாம மறைஞ்சிருக்கான். மனோ, அவனை வெளியே கொண்டு வந்துடு. நான் நம்ம குடன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணா. அந்த ஓய்வறையில் கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்றாள் மனோகரணி. தலையணை ஒன்றில் சாய்ந்து மெத்தையில் கண்மூடி கால் நீட்டி அமர்ந்திருந்தான் மதுச்சந்திரன். சந்தர் விழியில் திறக்க கனவோ என்று பார்த்த கணவன் அருகில் சென்று அமர்ந்தாள் மனோகரணி. ஹனி, நீ எங்க இங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? என் சந்தரை பார்க்கணும்னு புன்னகையற்ற அவன் முகம் அவளை வாட்டியதில் அவனை தேடி வந்திருந்தாள் மனோகரணி. மதுச்சந்திரன் மௌனமாய் அவள் மடியில் சாய அவன் கண்ணீர் சிகையை வருடினாள் மனோகரணி. அவள் கண்களில் திரண்டு நின்றது. என்னால தானே 2 நாளா டல்லா இருக்கீங்க சந்தர். நானா அம்மாவை பத்தி பேசி உங்களை மூட் அவுட் பண்ணிட்டேன். சாரி சந்தர். இல்லை ஹனி, வேலை அதிகம், அதான் கலப்பா இருக்கு, அவ்வளவுதான். பொய் சொல்றீங்க. எனக்கு தெரியும். நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு சந்தர். அவளுடைய கண்ணீர் குரலில் பதறி எழுந்தான் மதுச்சந்திரன். வேண்டாம் பேபி, நீ அழாதே. என்னால தாங்க முடியாது. நான் ஒன்றும் அழலை, நீங்க தான் அழுறீங்க. இல்லடா. கதவு தட்டப்பட விலகி அமர்ந்தனர் இருவரும். உள்ள வரலாமா? மதிவதனி சிரிப்புடன் நின்றிருக்க, மதிக்கா, என்ன இது ஸ்கூல் பொண்ணு மாதிரி எந்திரிச்சு நிக்கிற? உட்காரு மனோ. என்னை திட்டாதே சந்திரா, நான் உடனே போயிடுவேன். இல்லக்கா, அம்மா தன்னோட செல்ல மருமகளுக்கு ஸ்வீட் காரம் கொடுத்து விட்டுருக்காங்க. 2 பேரும் சாப்பிடுங்க. உட்காருக்கா. எதுக்கு நீ என்ன கரடின்னு சொல்லுவ? மதிவதனி சிரிப்புடன் வெளியேற, என் செல்ல குட்டி முதலா ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. பாயசத்தை ஸ்பூனில் எடுத்து அன்புடன் ஊட்டினான் மதுச்சந்திரன். நீங்க சாப்பிடுங்க. அம்மாவுக்கு பையனுக்கும் என்ன பிடிக்கும்னு தெரியுதோ இல்லையோ, மருமகளுக்கு என்ன பிடிக்கும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சில்லி கோபி எனக்கு பிடிக்கும்னு அத்தைக்கு எப்படி தெரியும் சந்தர்? உன் அண்ணன் இருக்காரே, அவர் சொல்லியிருப்பார். சாப்பிடுடா, சூடா இருக்கு. ஊட்டி விட மாட்டீங்களா? அது என் பாக்கியம் தேவி. சந்தர், நம்ம டெய்லரிங் கிளாஸ் 2 பொண்ணும் சேர்ந்திருக்காங்க. வெரி குட். நம்ம அகிதான் கூப்பிட்டுட்டு வந்தா சந்தர். கஷ்டப்படுற குடும்பம்னு சொன்னா சந்தர். மனோ
அவங்களால சொந்தமா மிஷின் வாங்கி தொழில் செய்ய முடியுமா? அத்தை நாமளே மிஷின் வாங்கி கொடுத்துடலாம்னு சொன்னாங்க சந்தர். வாரத்துல ஒரு நாள் எம்ப்ராய்டிங் கிளாஸ் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. 2 பேரும் சேர்ந்து இன்னும் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? இன்னும் முடிவு பண்ணல சந்தர். சும்மா பேசிட்டு இருந்தோம். முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. நம்மளால முடிஞ்சத எல்லாம் கண்டிப்பா செய்யலாம். தேங்க்ஸ் சந்தர். தேங்க்ஸ் இப்படியா சொல்றது? நினைவுபடுத்துபவன் போல் அவள் இரு கன்னங்களிலும் இதழ் ஒற்றிவிட்டு தன் கன்னத்தை காட்டினான் மதுச்சந்திரன். வீட்டுக்கு வாங்க, தரேன். நான் கிளம்பட்டுமா என்றவள் அவன் சிகையை கலைத்துவிட்டு எழுந்தாள். ஏண்டா? சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் சந்தர். நாம வீட்ல பேசலாம். சரி, நீ மனசை போட்டு குழப்பிக்காம வேலையை கவனி. பாய். பாய் பாய், டாட்டா. நகர்ந்தவளின் கைப்பற்றி இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டான் மதுச்சந்திரன். சந்தர், கொஞ்ச நேரம். ஹனி. அவன் அணைப்பில் தெரிந்த தவிப்பு அவள் மனதை பிசைந்தது. இனி ஒரு நாளும் தன் வழியை இவனிடம் கூறக்கூடாது என்ற உறுதியை எடுக்கச் செய்தது. அம்மா, அம்மா. ஹாலில் இருந்து வெளியே வந்த மரகதமணி காவலாளியோடு நின்று இருந்த ராமுவையும் பூமணியையும் கண்டு கண்கள் கலங்க சிலையென நின்றார். அக்கா. பூமணி ஓடிச் சென்று மரகதமணியை அணைத்து கொண்டு கண்ணீர் சிந்தினார். அழாத பூமணி, வா, வீட்டுக்குள்ள போலாம். ராமு, நீயும் வா. அவர்கள் வீட்டினுள் செல்லவும் காவலாளி மதுச்சந்திரனை அழைத்து விவரம் தெரிவித்தார். எப்படி இருக்கீங்கக்கா? நம்ம தோப்பு வீடு மாதிரி இருக்கு, ஆனா சின்னதா இருக்கு.